ஆண்டின் பொதுக்காலம் 31வது ஞாயிறு. இறந்த நம்பிக்கையாளர் அனைவரின் நினைவு. மருத்துவர் நோயாளியிடம், இன்னும் ஒரு வாரம்தான் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள், அதனால அதற்கு தயாராயிருங்க என்றார். அதற்கு நோயாளி அதிர்ச்சி அடைந்து, ஒரு வாரமா? நான் போய் சம்பாதிச்சுதானே உங்கள் பில்லை கட்ட முடியும் என்று சொல்ல, உடனே மருத்துவர், அப்படின்னா ஒரு வாரத்துக்கு பதிலாக ஒரு மாதத்துக்கு நீட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னார். இறந்தவர்களின் நாள் அல்லது இறந்த அனைத்து நம்பிக்கையாளர் நினைவு நாள் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை, இறப்பு என்பது தவிர்க்க முடியாதது. இந்த உலகம் நிரந்தரமற்றது. இவ்வுலக மனித வாழ்வு குறுகியது என்பதை நினைவுபடுத்துகிறது. மேலும் இன்றைய நாள் நமது மரணத்தை நினைத்து பார்க்கவும் அழைப்பு விடுக்கிறது. உலக லைத்தலில் வாழ்பவர்களும் இயேசுவை பின்பற்றி வாழ்கின்றவர்களும் இந்த நாளை பார்க்கும் பார்வை மிகவும் வித்தியாசமானது. நம்பிக்கையாளர்களுக்கு இவ்வுலக வாழ்வு என்பது நிலை வாழ்வை நோக்கிய ஒரு திருப்பயணம். மற்றவர்களுக்கு இவ்வுலக வாழ்வு முழுவதும் பொருள் சார்ந்தவற்றில் மட்டும் கவனம் செலுத்துவதாக இருக்க முடியும். உலக மனநிலை இந்த உலகத்தில் நீண்ட நாள் நாம் வாழ்வோம் என்று நம்புகிறது. கடினமாக உழை, செல்வத்தை குவி, பெரிய வீட்டை கட்டு, உன் இளமை காலத்தை அனுபவி, வயதான பின் கடவுளை நினை, உடல்நிலை இருக்கும் வரை உலக மனநிலையில் கெட்டியாக இரு, நீ ஓய்வு பெற்ற பிறகு திரு அவைக்கு பணி செய்து கொள்ளலாம் என்று உலக மனநிலை ஒருவரை தூண்டிவிடுகிறது. இன்னொரு மனநிலை இதே போன்றுதான் இருக்கிறது, ஆனால் சற்று வித்தியாசப்படுகிறது. வாழ்க்கை குறுகியது என்பதை உணர்ந்த இன்னொரு உலக மனநிலை மற்றொரு கண்ணோட்டத்தை கொடுக்கிறது. நீ இந்த உலகத்தில் நீண்ட காலம் இருக்கப் போவதில்லை, எனவே எவ்வளவுக்கு வாழ்க்கையை அனுபவிக்க முடியுமோ அவ்வளவுக்கு முழுமையாக அதனை அனுபவி. உண்டு குடித்து கட்டுப்பாடற்ற விதத்தில் இன்புற்று இரு என்று கூறுகிறது. நீங்கள் உயிருடன் இருக்கும் வரை ஓய்வு கொள்ளாதீர்கள், இறந்த பிறகு ஓய்வு எடுங்கள் என்று இந்த மனநிலை நம்மை தூண்டுகிறது. இந்த இரண்டு கண்ணோட்டங்களும் சற்று வித்தியாசப்படுகின்றன, ஆனால் அதனை பார்க்கின்ற போது இரண்டும் ஒன்றுதான். உலக மனப்பான்மையில் வாழ்பவர்கள் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதால் வயதான பிற்பாடு தனக்கு என்ன நேரிடும் என்று நினைத்து பார்ப்பதை தவிர்க்கிறார்கள். தங்கள் மரணத்தை பற்றிய சிந்தனை, அதை தொடர்ந்து தங்களுக்கு என்ன நேரிடும் என்பதை நினைக்க பயப்படுகிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் பயத்திலேயே வாழ்கிறார்கள். வயது ஆக ஆக சோகத்தில் மூழ்குகிறார்கள். எந்த ஒரு முன் தயாரிப்பும் இல்லாமல் இறந்தும் போய்விடுகிறார்கள். அதற்கு மாறாக இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் வாழ்வை கடவுளின் கொடையாக புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நாழிகையையும், ஒவ்வொரு நொடியையும் கடவுளின் கொடையாக கருதி கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றும் நல்ல செயல்களை செய்ய அதனை பயன்படுத்துகிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் நேரத்தை விரயமாக்குவதில்லை, நேரத்தை தவறாகவும் பயன்படுத்துவதில்லை. இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் விலைமதிக்க முடியாத கொடை என்று அறிந்து ஒவ்வொரு கண நேரத்தையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு வாழ்ந்து காட்டுவார்கள். இந்த உலகத்திலிருந்து எப்போது, எங்கிருந்து நாம் இந்த உலகத்தை விட்டு செல்வோம் என்பதை கடவுள்தான் தீர்மானிக்கிறார் என்பதை நம்பிக்கையாளர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எனவே கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு பிரயாணம், ஒரு திருப்பயணம். ஒரு அரசன் ஒரு முறை தன் மாளிகைக்கு விருந்து கொடுக்க ஒரு ஆன்மீக குருவை அழைத்தான். அங்கே வந்த குரு, இந்த சாவடியில் நான் இன்று இரவை கழிக்க வேண்டும், இளைப்பாற வேண்டும், அனுமதிப்பீர்களா என்றவுடன் அரசனுக்கு கோபம் வந்தது. என்ன, இது சாவடியா, இது அரண்மனை என்று கோபத்தோடு சொல்ல, அந்த ஆன்மீக குரு அமைதியாக கேட்டார், இந்த இடத்தில் இதற்கு முன்னால் வாழ்ந்தது யார்? என்னுடைய தந்தை.
அதற்கு முன்னால் வாழ்ந்தது யார்? என்னுடைய பாட்டன் பாட்டி இப்படி சொல்லிக்கொண்டே போனார். எனவே அடுத்தது வாழப்போகிறவர் யார்? என்னுடைய மகன். எனவே இது வந்து போகின்றவர்களுடைய தங்குமிடமே ஒழிய நிரந்தரமான இடம் இல்லை என்று சொன்னார். நம்முடைய வாழ்வு ஒரு திருப்பயணம், ஒரு பிரயாணம். இந்த உலகமே ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு இடம். இது நிரந்தரம் அல்ல என்பதை இன்றைய நாள் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஜெபமாலை சொல்லுகின்ற போது 2வது பகுதியில் நாம் சொல்லுகிறோம், இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். எனவே நாம் புனிதர்களோடும் கடவுளோடும் இருக்கின்ற போது அவர்களுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். நம்முடைய மரணத்தை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. குறுகிய வாழ்வாக இருந்தாலும் அதனை கடவுளுக்கு ஏற்ற முறையில் வாழ்ந்து நம்முடைய ஆன்மாவை கடவுளிடம் சேர்ப்போம். ஆமீன்.